ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ஒரு செயலை செய்கிறப்ப எவ்வளோ நிதானம் தேவைங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த நிதானம் தவறுனா அந்த முடிவு கூட நமக்கு சாதகமாக இருக்காது. வாங்க அதை பற்றின கதையை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தார். அந்த நாட்டோட நிர்வாகத்தெல்லாம் கவனிச்சிக்கிறதுக்கு ஒரு கணக்காளர் தேவைப்படுதுன்னு தன்னோட அமைச்சர்கிட்ட சொல்கிறாரு. அந்த அமைச்சரும் பல பேரை முடிவு பண்ணி 4 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வராரு மன்னர் முன்னாடி. 4 பேருக்கும் அந்த தகுதி இருக்கான்னு அமைச்சர்கிட்ட மன்னர் கேட்குறாரு. அந்த 4 பேருக்கும் சமமான தகுதிகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அமைச்சர். 4 பேருக்கும் ஒரு பொதுவாக போட்டி வைக்கணும். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த கணக்காளர் பதவியை கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. என்ன போட்டி வைக்கிறது? மன்னர் யோசிக்கிறாரு. அப்புறம் ஒரு முடிவுக்கு வராரு. ஒரு நாள் காலையில் அந்த 4 பேரையும் கூப்பிட்டாரு. அவங்க கிட்ட சொன்னார், இதை பாருங்க, என்கிட்ட ஒரு பூட்டு இருக்குது. அது ஒரு சாதாரண பூட்டு இல்லை, எண்கணித முறைப்படி இருக்கும். அதாவது டிஜிட்டல் முறைப்படி இருக்கும். நாளைக்கு காலையில் உங்ககிட்ட அந்த பூட்டை கொண்டு வந்து வைப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் அந்த பூட்டை திறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுப்பேன். அந்த பூட்டை குறைவான நேரத்தில் யார் திறக்கிறீங்களோ அவர் தான் இந்த நாட்டோட கணக்காளராக ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்டதும் அந்த 4 பேருக்கும் நிம்மதியே காணாமல் போயிடுச்சு. இரவு பூரா தூங்கலை. விடிய விடிய பூட்டு சம்மந்தமான ஓலைச்சுவடிகளை தேடுறதும், எல்லா நோட்டு புக்கு எல்லாத்தையும் புரட்டி புரட்டி அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. கணக்கு சம்மந்தமான குறிப்புகளை எல்லாம் விழுந்து விழுந்து படிக்கிறாங்க. அவசரத்தில் அவங்களுக்கு ஒன்றுமே சரியாக புரியலை. அவர்கள் தேடின விவரம் எல்லாமே எதுவுமே சரியாக கிடைக்கல. கணக்காளர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையில் எதையும் நிதானமாக சிந்திக்க முடியல. அந்த 4 பேரில் ஒருத்தர் மட்டும் ரொம்பவும் அழட்டிக்காம ஏதோ ஒரு சில புக்ஸை மட்டும் ரெஃபர் பண்ணிட்டு தூங்க போயிடுறான். அவன் மட்டும்தான் கொஞ்சம் அன்னைக்கு நைட்டு நிம்மதியாக தூங்குறான். மறுநாளும் வந்துச்சு. அரசவையில் மன்னர் உட்காந்தாரு. இந்த 4 பேரும் சேர்ந்துட்டாங்க. ஒரு பெரிய பிரம்மாண்டமான பூட்டை அந்த சேவகர்கள் தூக்கிட்டு வச்சாங்க மன்னர் முன்னாடி. ஓ, இவ்வளோ பெரிய பூட்டா அப்படின்னு 4 பேரும் ஆச்சரியமா அதை பார்க்குறாங்க. எல்லாரும் படபடப்பு மனசில் அதிகமாச்சு. அவசர அவசரமாக கையில் இருந்த ஓலைச்சுவடிகளை புரட்டுறாங்க, புக்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணுறாங்க. ஏதோ பரீட்சைக்கு பாஸ் பண்ணுற மாதிரி அவ்வளோ சின்சியராக அதை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக பூட்டை திறந்து பார்க்குறாங்க. ஏதோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க. எதுவுமே முயற்சி பண்ணி பூட்டை திறக்க முடியல. 3 பேரும் தோல்வியை ஒப்புக்கிட்டு விலகிடுறாங்க. கடைசியாக வந்த ஒருத்தர் மட்டும் நைட்டு நல்லா தூங்கினாருன்னு சொன்னோம்ல, அவர் மட்டும் அந்த லாக்கர் முன்னாடி நிற்கிறாரு. குனிஞ்சு பார்க்குறப்ப அது ஓப்பனில் தான் இருக்குங்கிறது அப்போ தான் தெரிய வருது. இந்த பூட்டு ஏற்கனவே திறந்து தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைச்சர்கிட்ட சொல்கிறான். சுலபமாக அந்த பூட்டை திறந்துடுறாரு. அவர் தான் இனிமேல் இந்த அரண்மனையோட கணக்காளர்னு முடிவு பண்ணிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு பிரச்சனையை தீர்க்கணும்னா அதை எந்த அளவுக்கு நம்ம உள்வாங்கிக்கணுங்கிறது ஒன்று இருக்குது. நிதானமாக இருக்கணும். அப்போ தான் அந்த நாட்டோட நிர்வாகமாக இருக்கட்டும் எல்லாமே சிறப்பாக செயல்படும். இது நாட்டு நிர்வாகத்துக்கு மட்டும் இல்லை, குடும்ப நிர்வாகமும் இதில் வரும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த முதல்ல என்ன பிரச்சனைங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும். அப்படி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை தீர்க்க முடியும்.